இசை, நாடகம் என முப்பரிமாணம் கொண்ட முத்தமிழுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பேச போகும் தலைப்பு தமிழகத்தின் பெருமைக்குரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பற்றியது. பெருந்தலைவர் காமராஜர் ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசுவாமி சிவகாமி அம்மையரின் மகனாக பிறந்தவர். கல்வி சாதனைகள் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற ஔவையாரின் வாக்கிற்கு ஏற்ப காமராசர் முதலமைச்சர் ஆனதும் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்தார். ஜாதிகளை இல்லையடி பாப்பா என்ற பாரதியாரின் பாகுபாட்டை ஒழிக்க பள்ளிகளில் சீருடைகளை கட்டாயப்படுத்தினார். இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் போன்ற பல புரட்சிகளை செய்து ஏழை மக்களின் வாழ்வில் கல்வியை ஒளியாய் ஏற்றி கல்வி கண் திறந்தவர் ஆனார். தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சி. வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர். கல்வி புரட்சி மட்டுமின்றி தமிழகத்தின் தொழில் மற்றும் விவசாய வளர்ச்சிக்கும் வித்திட்டவர். கர்ம வீரர், தென்னாட்டு காந்தி, பெருந்தலைவர் மற்றும் படிக்காத மேதை என்று அன்பால் அழைக்கப்பட்டார். கல்வி வள்ளலாய் வந்தவர், கல்லாமையை இல்லாமையாய் ஆக்கியவர், அணைகளையும் தொழிற்சாலைகளையும் தந்து பொற்கால ஆட்சி தந்தவர். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த பெருந்தலைவர் காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று அவரது 72வது வயதில் மாரடைப்பு காரணமாக இயற்கை எய்தினார். காமராசர் இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். பெருந்தலைவர் காமராசர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த கல்வி தீபம் இன்னும் கோடிக்கணக்கான ஏழைகளின் வாழ்வில் ஒளி வீசுகிறது. அந்த மாமனிதனின் எளிமை, நேர்மை, தியாகத்தை நம் நெஞ்சில் ஏந்துவோம். அவர் கண்ட கனவை நனவாக்க கல்வியில் உயர்ந்து நம் நாட்டை உன்னத நிலைக்கு உயர்த்துவோம். வாழ்க காமராசர், வளர்க தமிழ். நன்றி.